இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ரொம்ப மட்டமா இல்லாம ஓரளவு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதுலயும் ரம்யா கேப்டன் ஆனாங்களே அந்த இடம்லாம் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அதுக்கடுத்து ஆதிரை உள்ள வந்து ஏதாவது பயங்கரமா பண்ண போறாங்க, அப்படி பண்ண போறாங்க, இப்படி பண்ண போறாங்கன்னு நினைச்சா அதுலயும் குறிப்பா எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா செருப்பால் அடிப்பாங்கன்னு பார்த்தா சிரிப்பால் அடிக்கிறாங்க. ஏமா ஆதிரை என்னமா உன் மேல பயங்கரமா நம்பிக்கை வச்சு எல்லாம் புசுன்னு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. ஸோ இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த நாமினேஷன் ப்ராசஸ் இருந்ததுல உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எல்லாருக்குள்ள இருந்த வன்மங்களை வந்து கொட்டுன்னு கொட்டுறாங்க. குறிப்பா விக்கல் சீக்கிரம், அதுக்கப்புறம் ஆதிரை, அதுக்கடுத்து வியானா. ஸோ இவங்க சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்குல்ல உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக விஷயம் என்ன தெரியுமா, இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல வந்து வன்மங்களை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருந்தது. ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்றது நடிக்கிறதுன்றதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு நிறைய பேரோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே இதான் நான் எனக்கு கோவம் வந்தால் நான் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. குறிப்பாக விக்கல் சீக்கிரம் நிறைய இடத்துல பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுச்சு. ஏன்னா ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எப்படி சொல்றது ஒரு மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டே இருந்தாங்க விக்கல் சீக்கிரம், ரம்யா இவங்க எல்லாமே. ஸோ ரம்யா இன்னைக்கு கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா உண்மையிலே அவங்களோட இன்னொரு ஃபேஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது. கேப்டன்சி எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்க தோணுதுங்க. ஏன்னா அவங்க கோவத்தை வச்சு ஒரு மாதிரி ஹேண்டில் பண்றாங்கல்ல ரம்யா, அது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. எனிவேஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ அதாவது சண்டே எபிசோடுக்கு அப்புறமா உட்காந்து விக்ரம கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா கதறாங்க. அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கனி சபரி இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்துக்கிட்டாங்க. ஸோ அதை அவங்களால ஏற்றுக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை வராங்க. அதாவது ஆதிரை வந்து வியானா கிட்ட ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியானா வந்து அதாவது நான் என்ன பண்ண ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவங்க கேட்கவும் ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தான் பண்ணதை பார்த்தமே அப்படின்ற மாதிரி கவுண்டர் கொடுத்துட்டு அவங்க போவோம். வியானாக்கு வந்து பகீர்னு ஆயிடுச்சு. ஐயோ என்னடா இப்படி வந்து மொதல் பால்லே இப்படி போட்டு தூக்கி சிக்ஸர் அடிக்கிறா அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எஃப்ஜே அந்த இடத்துல ஒரு உருட்டுனா பாருங்க, டே எஃப்ஜே வேற லெவல்டா நீ, நான் என்ன பண்ண ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொன்னா பாருங்க. அந்த இடத்துல ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் பயங்கரமா கொடுத்து ஏதாவது மானங்கிட்ட கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தா நீ ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க சர்க்காஸ்டிக்காக மொக்க பண்ணுறாங்க, அதெல்லாம் தெரியுது க்ளீனாக, அது எஃப்ஜேக்கே தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் உன்னோட கோவத்தை வந்து இப்படி தானம்மா காமிப்பேன், நாங்கள் எப்படியோ எதிர்பார்த்தோமா விட்டா 2 அடி அடிச்சிருவேன்லாம் நினச்சோம். ஆனால் இப்படி என்ன ஆதிரை நீ ஒன்றும் இல்லை நீ டம்மி பாபாவாக இருக்கி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தாங்க இருந்தது. எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் விக்கல் சீக்கிரமுக்கும் சுபிக்ஷாக்கு ஒரு டாபிக் அதுக்கப்புறம் காலையில் ஆரம்பிக்குது. ஸோ அந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு சென்சிட்டிவான டாபிக். அதாவது நீ ஒரு கம்யூனிட்டி பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிற அப்படின்ற மாதிரி விக்கல் சொன்னார்ல, அது உண்மையானு கேட்டிங்கன்னா உண்மைதான். அது சுபிக்ஷா வந்து அவங்களே அறியாமல் அது பண்ணிட்டு இருக்காங்க, தெரிஞ்சு பண்ணல ஆனால் அவங்களுக்கு தெரியாம அதை பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா 1-2 இடத்துல ஓகே ரெஜிஸ்டர் பண்ணா பரவாயில்ல, மீனவர்களை பத்தி பேசுறேன் மீனவர்களாவது பேசுறேன்னு, ஆனா எல்லாமே தொடர்ந்து அதுவே பேசிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா ஒரு கட்டத்தில் யோசிக்க தான் தோணுது. அந்த பொண்ணு பேசுறது தப்பு கிடையாது, ஆனா அதை மட்டுமே பேசுறது தப்பு. ஸோ அது மாதிரி ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது விக்கல்ஸ் வந்து லைவ்ல பார்க்கும்போது நல்லா டீடைல்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. இது வந்து சுபிக்ஷா மேல இருக்க வைத்தறிச்சல் அவர் பேசுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தெரியல. ஆனா அவர் பேசின ஒரு பாயிண்ட் வந்து உண்மையிலே அங்கே ஏத்துக்கணும், அது சுபிக்ஷா வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த வாரம் மேபி கடைசி வாரமாக கூட இருக்கலாம். ஸோ இந்த வாரத்தில் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் மாத்திக்கிட்டா பெட்டரா இருக்கும். என்ன விஷயம்னா நீ வந்து பாட்டு பாடு, மீனவர்களுக்காக ஒரு பாட்டு பாரு, ஒரு பாட்டு வந்து நார்மலா பாடு, உன்னோட எய்ம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்கேன்னு, ஒரு ஆக்டர் ஆகணும் தானே வந்திருக்க, ஆக்ட்ரஸ் ஆகணும் தானே வந்திருக்க. ஸோ அப்படின்னும் போது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க எல்லா மக்களுக்கும் நீ ஆக்ட்ரஸ் ஆகணுமா இல்லை உன்னோட கம்யூனிட்டி பீப்புளுக்கு மட்டும் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அது ஒரு கரெக்டான கேள்வி தான். ஏன்னா நீ ஒருத்தவங்களை மட்டுமே தூக்கி வச்சு ஒரு மாதிரி பேசும்போது அது எல்லாரையும் போய் ரீச் பண்ண மாட்டேன், நீ எல்லாரும் உன்னை ஏற்றுக்கணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பாட்டுகளும் நீ பாடு, கொஞ்சம் ட்ரை பண்ணு. ஸோ இந்த மாதிரி ஒரே விஷயத்தை திருப்பி பேசினா அது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னது அது கரெக்டான விஷயம் தான். சுபிக்ஷா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவங்களோட பெயினை சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்த நாள்லேருந்து அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ நாள் வார்த்தையாக ஒரு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு டைலாக்காக சொல்லிட்டு இருந்தால் இப்போ பாட்டாக சொல்கிறேன், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. சுபிக்ஷா கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா பெட்டர் அப்படின்ற மாதிரி தோணுது. பார்க்கலாம், மேபி இதான் அவங்க கடைசி வீக்குன்னு நினைக்கிறேன். ஸோ போகிற வாரத்துலையாவது கொஞ்சம் பெட்டராக தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா பார்க்கலாம். அவ்வளோ சுபிக்ஷா கேம் வந்து முடிஞ்சிருச்சுங்க. முடிச்சது யார் சொல்லுங்கள், விக்கல் சீக்கிரம் தான். அதாவது இந்த பிக் பாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா டாஸ்க்கை வந்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுறதுன்னு தான் இந்த பிக் பாஸ், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா டான்ஸ் ஆடுறேன், நான் நல்லா பாட்டு பாடுறேன், நான் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணுறேன் அப்படின்னு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கப் அடிச்சது ரொம்ப கம்மி. மக்கள் மனசில் இடம் பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான் வச்சுக்கோங்க. சில பேர் தான் அது முடியும்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி இந்த டாஸ்கில் எப்படி விளையாடுறாங்க, இந்த டாஸ்க்கை எப்படி அணுகுறாங்க, அதில் வந்து நியாயமாக அணுகுறாங்களா, அந்த டாஸ்க் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்களா, இதெல்லாம் பார்த்து தான் கேமை பிடிக்கும். விக்ரம் என்ன பண்ணிட்டாரு, சுபிக்ஷா எப்படிப்பட்ட மைண்ட் செட்டில் இருந்து டாஸ்க் எப்படி விளையாடணும் அதெல்லாம் அதை அப்படியே டைவர்ட் பண்ணி சுபிக்ஷா இந்த மாதிரி வந்து உனக்கு கிரியேட்டிவ் இதை வந்து வெளியே காமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பீட் பாக்ஸ் கற்றுக்க சொன்னதே இவர் தான். ஸோ இவர் தான் கற்றுக்க சொன்னார். கற்றுக்க சொல்லிட்டு நீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதை மட்டுமே பண்ணிட்டு இருக்க, வாயில மட்டுமே மாற்றி வாசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்தாலே சொல்கிறேன். விக்கல்ஸ் எவ்வளோ சூப்பராக ஒரு பொண்ணோட கேமை காலி பண்ணல. ஒரு பக்கம் வியானாவை எஃப்ஜே கூட கோத்து விட்டு அந்த பொண்ணு கேமை முடிச்சு விட்டேன், இந்த பக்கம் சுபிக்ஷா கேமை ஈஸியாக முடிச்சு விட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அவர் கொடுத்த அட்வைஸ் உண்மையிலே அக்செப்ட் பண்ணிக்கணும் சுபிக்ஷா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்க தோணுது. உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அது என்னது கேப்டன்சி டாஸ்க். அந்த கேப்டன்சி டாஸ்க்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே ரம்யா ஜோ ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா பிக் பாஸோட ஸ்கெட்ச் என்ன தெரியுமா, ஆதிரியை ஜெயிக்க வைக்கணும் தான். ஏன்னா அந்த கேப்டன்சி அந்த 2 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவும் பிரச்சனை தான் இருந்தாங்க. தேவையில்லாமல் ஆதிரியை இதுக்கு உள்ள விட்டாங்கன்னா இந்த வாரம் கேப்டன் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணு தப்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. ஆனால் என்ன மேட்டர்னா அது தத்தி பிரஜன் கூட ஒரு பாலை போட்டார், கடைசி வரைக்கும் நீ ஒன்றுமே பண்ணல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது இல்லாமல் பிக் பாஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா மாநில கேள்வி வர வாங்குது, நான் பேசிட்டு இருக்கும்போது நீ என்னங்க விளையாட்டு அப்படின்ற மாதிரி. ஆதிரியை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் திட்டுவாங்க ஒன்றும் புதுசு இல்லையே, விட்டா பிக் பாஸே திருப்பி திட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு தானே மொதல் வாரம் அடுத்த வாரம் திட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ ரம்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான லக்குங்க. யாருமா ரம்யா நீனு, என்னம்மா எப்படிமா உனக்கு போட்டு இப்படி அமையுது, சத்தியமா அப்படிதான் எனக்கு தோணுச்சு. வேற லெவலுங்க. ஆனால் இந்த வாரத்தை ரம்யா செமையா யூஸ் பண்ணிக்கிட்டு பயங்கரமான ஒரு பிளேயர்னு காமிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேற யாருக்குமே அமைஞ்சிருக்காது, எந்த சீசன்லையுமே அமைஞ்சிருக்காது. 9வது வாரத்தில் 9 வாரம் ஒன்றும் பண்ணாத ஒருத்தர் வந்து 9வது வாரத்தோட கேப்டன் ஆகிறாங்கன்னா அதிசயம். யோசிச்சு பாருங்க, அதிசயம். சீசன் 9ல் இன்னும் என்னென்ன அதிசயம்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. எனிவேஸ் அவங்க கேப்டன்சி பற்றி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க. ஆனால் அது அவங்க பண்ணுறாங்களா இல்லை விக்ரம் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி தெரியல. நிறைய பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடியாலஜி தான் கேட்குறாரு. விக்ரம் சுபிக்ஷா இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரம்யா அதாவது யார் கேப்டன்ற கொஞ்சம் டவுட் வர மாதிரி தான் பண்ணுறாங்க. அதாவது ஒரு சில விஷயத்தை கேட்கலாம், ரம்யா எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா கடைசியில் வீக்கெண்டில் வந்து விக்ரம் கேப்டனை பற்றி எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு விக்ரம் பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட போகிறாங்க. பார்த்து மாட்டிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாமினேஷன் ப்ராசஸ் போகிறாங்களே. ஸோ இந்த நாமினேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஓரளவுக்கு நாமினேஷன் ப்ராசஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா எல்லாருமே உள்ளுக்குள்ளே இருக்க எப்படி சொல்கிறது வன்மத்தை வந்து கொட்டிடானுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து நான் ஒரு 2-3 பேர் வந்து சொல்லணும். ஆதிரி இருக்காங்களே, எஃப்ஜிஓ பற்றி சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து உமன் கார்டு மாதிரி மென் கார்டு யூஸ் பண்ணுறான், இருக்கிற பொண்ணுங்களை வந்து அவன் கேமுக்காக யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்க காண்டு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. என்ன நேரில் மட்டும் ஏன் ஒரு மாதிரி பேச மாட்டீங்க, அங்கே மட்டும் ஏன் ஒரு மாதிரி இது எடுக்கிறீங்க, ஒரு மாதிரி சாஃப்டாகவே இருக்குது, எஃப்ஜே கிட்ட அவ்வளோ ஹார்டாக பண்ண மாட்டீங்களா ஒரு வருத்தம் இருக்கு. ஆனா அந்த உள்ள கன்ஃபெஷன் ரூம்ல போய் அவங்க பேசும்போது பயங்கரமா பேசினாங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா உமன் கார்டு மாதிரி மென் கார்டு எடுத்துக்கிறான், ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா விக்டிம் கார்டு எடுக்கிறான், அவன் வந்து இந்த மாதிரி தான் ப்ளே பண்றான், பொண்ணுங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி யூஸ் பண்ணி ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கான், அது நல்லா இல்லை கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி காலி துப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வியானா வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாரு. ஆனால் என்ன பண்ணுறா மற்றவங்க கேம் அவர் கூட இருக்கவங்க கேம் எல்லாம் அவர் காலி பண்ணுறாரு, அவர் கேம் மட்டும் தான் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான பாயிண்ட் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் அதோட முக்கியம் என்னன்னா விக்ரமோட கேம் இங்கே தான் எக்ஸ்போஸ் ஆச்சு. அவரோட கேமே சாண்ட்ரா பார்வதி இவங்க 2 பேரும் அடிக்கணும், அடிச்சா அவங்க திருப்பி ஒன்று பண்ணுவாங்க, அது மூலமா ஒரு பிளே ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இதை தான் விக்ரம் வந்து ஐடியாலஜியாக யூஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே, அதுதான் விக்ரமோட கேமு. விக்ரம் அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கள அடிக்கணும், அது மூலமா நம்மளுக்கு பேர் வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு விக்ரம். அது ரொம்ப நாளைக்கு நிற்காது. வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் நீங்க அடிக்கணும், யாவன் தப்பு பண்றோம் எல்லாரையும் அடிக்கணும், அப்படி அடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த பிளே நிற்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து மக்கள் எல்லாம் இப்போ என்னதான் விக்ரம் பிளே பண்ணாலும் நீங்களே சொல்லுங்க விக்ரம் வந்து மக்கள் ரசிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அது வந்து எப்படி சொல்கிறது, காமெடின்ற போர்வையில் நீங்கள் வன்மத்தை கொட்டுறது அப்பட்டமாக தெரியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட பேரை மட்டும் டார்கெட் பண்ணி அடிக்கிறது அங்கே ஒர்த்தே இல்லது. இப்போ கனி தப்பு பண்ணால் நீங்கள் கேட்கணும்னு கேட்டிங்கன்னா கேட்க மாட்டீங்க. ஆனால் கனி உருட்டுவாங்க, அவர் நான் தப்பு பண்ணால் கூட கூட்டு சொல்லுவார் சார் அப்படின்ற மாதிரி, அதெல்லாம் உருட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உருட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆவாதவங்கள கேள்வி கேட்குறாரு, ஆவுறவங்கள கேள்வி கேட்க மாட்டாரு அப்படின்றது இப்போ போயிட்டு இருக்கு. அது வியானா வந்து சூப்பராக அந்த நாமினேஷன் கன்ஃபெஷன் ரூமில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கடுத்து இன்னொருத்தர் யாராவது சொல்லியிருந்தாங்களே, கானா வினோத்தும் விக்கல்ஸ் சொல்லியிருந்தாரு. அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து டஃப் காம்படிஷன் வந்து கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேபி இருக்கலாம், ஏன்னா விக்கல்ஸ்க்கான ஓட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் கானா வினோத் இப்போ பயப்படுறது மேபி ஒரு கரெக்டான ரீசனாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. நெக்ஸ்ட் அரோரா வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை வந்து ஒரு இதுவாக சொல்லிட்டாங்க. அதாவது பார்வதி தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க, எப்படி சொல்கிறது, கமருதீனை வச்சு ஒரு கேம் பண்ணுறாங்க, அதனால வந்து பார்வதி வந்து நாமினேட் பண்ணிட்டாங்க. அந்த நாமினேட் பண்ணது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கலவரம் வந்து கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என் ஃப்ரெண்டாகவே இருக்காது அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்ல, சரி அரோரா சொல்ல உடனே அரோரா சொன்னா அவன் மூஞ்சில சாணியை கரைச்சு ஊத்துனா கூட நீ பின்னாடியே போவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்பா கமருதீனே இவ்வளோ பெரிய ஷோல வந்து ஒரு பொண்ணு அப்படி சொல்லுது, உனக்கு கோவம் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உடனே கோவப்பட்ட, அப்படி ஃப்ரெண்டா உனக்கு இருக்க முடியலன்னா போ அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் ஒரு கோவம். அந்த பொண்ணு என்ன அதான் சொல்றேனே, அரோராவும் பார்வதியும் ஒன்று தான், ரெண்டுமே கமருதீனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி பாப்பாவை கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுவும் அப்படிதான் இருக்கு, இது கடைசி வரைக்கும் திருந்தாது மாமா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அதுக்கப்புறம் பார்வதி கூட்டு போய் கமருதீனை வச்சு பேசுறாங்க, இல்லை இது சரிப்பட்டு வராது, முடிச்சு ஒன்றும் அரோரா மேலே வன்மத்திலே சுத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி. வன்மத்தில் சுத்துறாங்களா இல்லை அரோரா பாயிண்ட் கரெக்டாக தானே ஒரு பேசுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அரோராக்கும் எக்கச்சக்கமான வன்மம் இருக்கு, உலக ஒத்துமையெல்லாம் கிடையாது ஒன்றும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அரோரா பாயிண்டா பேசுறா என்ன பாயிண்டா பேசுது, அந்த பொண்ணுக்கு வந்து நாலேஜ் இருக்குது, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் தான் அதனால சொல்லியிருந்தேன் அரோரா கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த ஒரு கட்டம் இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிள் ஒன்று போயிட்டு இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாறி வன்மத்தை தான் காமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அரோரா வந்து எனக்கு அப்படிலாம் இல்லவே இல்லை, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணா என்ன லவ் பண்ணலாம் என்ன, நீங்கள் வெளியே போய் கல்யாணம் பண்ண கூட எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி
மாதிரி அரோரா சொல்கிறாங்களே, அவ்வளோ இருக்குல்ல உனக்கு, அப்புறம் என்ன உனக்கு கமருதீன், அப்படி என்ன உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவங்க 2 பேரும் இருந்துட்டு போகிறாங்கன்னா இருந்துட்டு போ, அதை விட்டுட்டு என்னது நீங்கள் போய் கல்யாணம் பண்ண கூட எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ கமருதீன் அரோரா கூட இது பார்வதி கூட பேசும்போது அங்கே போவாதன்னு இழுத்துன்னு வரது யார், நீ தானே? அப்போ நீ தானே அதை பண்ணுற, கேட்டால் கமருதீன் வந்து நல்லா இருக்கணும்னு நினச்சி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அவனே நல்லா இருக்க வேணாம் அப்படின்னு நினச்சி போகிறான்னா அப்போ கூட உனக்கு என்ன பிரச்சனை? நீ வந்து ஊம குசுமி மாதிரி ஒன்று பண்ணுற, நீ பண்ணிட்டு வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து உத்தமி அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணாதீங்க அரோரா, அது வந்து நல்லா இல்லை. உனக்கு எப்படி வன்மம் இருக்கோ பார்வதிக்கு அப்படி தான், 2 பேரும் வன்மத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பண்ணுறாங்க, மாறி இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க, கமருதீனை வச்சு அடிச்சுக்கிறாங்க. ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் கமருதீன் தான் பார்த்தீங்கன்னா 2 பேரும் செருப்பு கழட்டி அடிக்கணும். ஏய் போங்கடி, நீயும் போ, அதாவது உங்கள் 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என் கூட பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது, 2 பேரும் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்ற மாதிரி போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பார்வதி இப்போ தான் ஒரு கிளாரிட்டி வந்திருக்காங்க, அரோராக்கு நம்ம தான் ஸ்கோப் கொடுக்குறோம், அந்த பொண்ணு நம்மளை வச்சு கண்டென்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் பார்வதி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமாவது கொஞ்சம் யோசிச்சு தெளிவான முடிவுக்குமா, இந்த ட்ரையாங்கிள்னு ஒரு போயிட்டு இருக்குல்ல, அது காதலும் இல்லை, அது ஒரு கன்றாவி அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் அது முடிச்சு வச்சாதாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு மாதிரி வலின்னு வலிச்சு கமருதீனே சொல்றாரு, இது ஒரு மாதிரி போயிட்டே இருக்கு, மக்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பார்த்தீங்களா இப்போ தெரியுதா, நான் சொன்னல இது ஃபேக்கான ஒரு விஷயத்தை இவங்களே கிரியேட் பண்ணுதுன்னு. கமருதீன் அப்படியே சொல்றாரு பாருங்க ஓப்பனா, இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கே ரொம்ப நாளாக இழுத்துட்டு போயிட்டு இருக்கோம், நல்லா இருக்காது. வாட்டர் மெலன் எப்படி ஒரு மாதிரி நடிச்சது ஒரே இதோ பண்ணிட்டு இருந்தால் மக்கள் வெறுத்தாங்களோ, நம்ம படுறதை வெறுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது உண்மை. கமருதீன் பரவாயில்ல, உங்கள் மூளைக்கு இது எட்டுச்சே, தயவு செஞ்சு முடிச்சுக்கோங்க, மக்கள் வந்து வெறுக்கிறாங்க, இது என்னடா ஒரு மாதிரி லூப்பில் ஒன்று போயிட்டு இருக்கு திருப்பி அப்படின்ற மாதிரி, ஸோ முடிச்சு வச்சா பெட்டரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கட்டம், அதாவது பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் நான் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொண்டு வந்தார். அதுதான் பட்டிமன்றம். அந்த பட்டிமன்றத்தில் வந்து சண்டை வரும்னு பார்த்தா பட்டிமன்றத்துக்கு முன்னாடியே சண்டை வருது செலெக்ஷன்லேயே. ஸோ அரோரா போகிறதா அங்கே வியானா போகிறதா அப்படின்ற மாதிரி. ஆனால் வியானா வேலை செலக்ட் பண்ணிட்டானுங்க, அங்கே விக்ரம் போட்டாரு பாருங்க ஒரு ட்ராமா, அதாவது அவங்க வந்து பயாஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஸோ அவங்கள வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. இந்த கேர்ள்ஸ் டீமில் யாருக்காவது மூளை இருக்கா இல்லையான்னு தெரியல, என்ன பண்ணணும், எந்திரிச்சு உட்காந்து டேய் நீ என்னடா உட்காராது, நாங்கள் உட்காரோம், எங்கள் டீமில் நாங்கள் யாரை டிசைட் பண்ணோம் நாங்கள் தான் சொல்லணும், அவங்க பயாஸ்டா இருக்காங்க இல்லைன்னு கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ சொல்லு, கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்று நீ சொல்லி, இல்லை மக்கள் வந்து பயாஸ்டா இருந்தால் அவங்கள தான் காரி துப்ப போகிறாங்க, நீ வந்து இங்கே வேஷம் போடாத விக்ரம், இங்கே கேம் வந்து நீ வந்து ட்ராமா கிரியேட் பண்ணாத, ஏந்து ஓடு அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணாவது அங்கே பேசியிருக்கணும், அவர் வந்து உட்காரோரா உட்காந்தோன்னு இவங்களுக்கு மாற்றணுமா, என்னடா இது. ஆனால் மாற்றினது ஒரு வகையில் நல்லதான்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா அரோரா மாதிரி அங்கே வியானா பேசியிருப்பாங்களான்னு கேட்டால் டவுட் தான். அரோரா செம்ம பாயிண்டாக பேசி கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே கேர்ள்ஸ் டீம் தான் வின்னு அப்படின்ற மாதிரி மாற்றி விட்டாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரோரா தெளிவு தான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் வியானாவை செலக்ட் பண்ணிட்டானுங்க, செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே விக்கல்ஸ் வந்து ஒரு ட்ராமா ஆனதுக்கு அப்புறமா அப்படியே மாற்றுறது வந்து கேர்ள்ஸ் டீம் அவ்வளோ வீக்காக கனி அவ்வளோ பேசுகிறாங்களே, விக்கல்ஸ் இல்லாமல் வேறு யாராவது உட்காந்தா கொஞ்சம் இந்த மாதிரிலாம் பேசுவாங்களா, நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் எந்த ஓடுங்க அப்படின்ற மாதிரி தான். இப்போ கமருதீன் உட்காந்து என்ன சொல்லுவார், கமருதீன் அது எங்கள் டீமு நாங்கள் டிசைட் பண்ணுவோம், அது தப்பாக இருந்தால் விஜய் சேதுபதி சொல்லுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களே. ஆனால் அங்கே வந்து உட்காந்தது விக்ரம், இதுதான் சொன்னல அந்த ஃபேவரட்டிசம்னு ஒன்று போகுதுல, அது இதுதான் அப்படின்ற மாதிரி தோணுது. நெக்ஸ்ட்டு அந்த பட்டிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சபரி நல்லா பேசினாப்புல, பார்வதி நல்லா பேசினாங்க, ஸோ நிறைய பேர் வந்து நல்லா தான் பேசினாங்க, விக்ரமும் நல்லா தான் பேசினார். ஆனால் அதில் வந்து ஒரு மாதிரி வெஞ்சன்ஸை கொட்டின மாதிரி இருக்குங்க விக்ரம். ஆக்சுவலாக நான் எதுக்கு அதை சொல்லணும்னா, நிறைய பேர் என்ன ப்ரோ விக்ரம் மேலே வன்மத்தை கொட்டுறேன்னு, அப்படி இல்லை ப்ரோ, விக்ரம் அங்கே வீட்டுக்குள்ளே வன்மத்தை கொட்டுறாரு. அந்த இடத்துல சாண்ட்ரா திவ்யாவை பற்றி பேசினார்ல, அதில் எப்படி இருந்தது பார்த்தீங்களா, 5 ரூபாய்க்கு நடுறானா 50,000 ரூபாய்க்கு நடிச்சிட்டு இருக்கான், 5 லட்ச ரூபாய்க்கு நடிச்சிட்டு இருக்கேன். பிக் பாஸே ஒரு நாள் காரி துப்ப போறாருன்னு நினைக்கிறேன். டேய் விக்ரம் போதுண்டா, ரொம்ப நடிக்காதரா, நான் தப்பு பண்ணியிருந்தா, நான் உங்களை சரியாக வேலை வாங்காமல் இருந்தா விஜய் சேதுபதி என்னை திட்டியிருப்பார், இது வரைக்கும் என்னை திட்டியிருக்காரா, அதை தான் நானும் சொல்கிறேன், உன்னை திட்ட மாட்டுறாரா அந்த ஆள். அவர் ஒழுங்காக திட்டியிருந்தாருன்னா நீ ஒழுங்காக கேட்டிருப்ப, உனக்கு புரிஞ்சிருக்கும். உன்னை மட்டும் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாரு, என்ன ரிலேட்டிவ்ஸா என்ன, உன்னை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறதுனால நீ உள்ள அதுப்போ பேசுகிற, விஜய் சேதுபதி என்ன திட்டினாரா அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் என்ன திட்டினாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவர் அன்றைக்கே திட்டிருக்கணும், விக்கல்ஸ் உங்களால் வேலை வாங்க முடியல அப்படின்ற மாதிரி திட்டிருக்கணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரோரா கரெக்டான பாயிண்ட் எடுத்துட்டாங்க. நீங்கள் சொல்கிறது டாஸ்க்குள்ளே வந்தது, இது வந்து டாஸ்க் இல்லாமல் வர்றது, வீட்டு வேலைகள் அப்படி தான் இதை பார்க்கணும். ஸோ அப்படின்னும் போது டாஸ்க்கை தாண்டி இது வர விஷயம். ஸோ அப்படின்னும் போது வீட்டு வேலைகள் பொதுவாக யார் பார்க்குறதா இங்கே பட்டிமன்றம், நீ ஒரு டாஸ்க்குள்ளே நடந்த ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து வைக்கிற அப்படின்ற மாதிரி அங்கேயே பார்த்தீங்கன்னா அடிச்சு பற்றி விட்டு பாயிண்ட் இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. கடைசியில் மொக்க தான் வாங்கி போனார்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த இடத்துல பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதிக்காமல், அந்த வீட்டு வேலை எதுவுமே செய்யாமல், பிக் பாஸ் யார், பிக் பாஸ் அவர் சொன்னதே மதிக்காமல் இவங்க ஒன்று பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி முகத்தை வச்சுக்கணும் நரம்பு புடைக்க ஒரு மாதிரி பேசினார்ல, நல்லா இருந்தது. ஆனால் அவ்வளோ நல்லா இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அது ஒரு மாதிரி அவர் வந்து கேமை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணும்னு நினச்சி பண்ணுறாரா அப்படின்னு என்னால் பார்க்க முடியல. ஏன்னா எனக்கே தெரியுது அவர் தான் ஓப்பனாக ஒத்துக்கிறாரு சாண்ட்ரா மேலே எனக்கு வன்மை இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ராவை ட்ரிகர் பண்ணணும்னு நினைக்கிறாருங்க, வேறு எதுவும் இல்லை. சாண்ட்ரா பார்வதியை ட்ரிகர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ட்ரிகர் பண்ணி அவங்க ஒன்று அடித்தாங்கன்னா அது மூலிமா ஒரு பாசிட்டிவான கண்டென்ட்டாக தனக்கு மாற்றிக்கணும்னு நினைக்கிறாரு. இது ரொம்ப நாளைக்கு உருப்படாது. ஒரிஜினல் கண்டென்ட் நீங்கள் தான் உருவாக்கணும். தட் மீன்ஸ் ஒரு டாஸ்க் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணும், நீங்கள் மாற்றணும், உங்களை வந்து ஒருத்தவங்க அடிக்கணும், புரியுதுங்களா? அதுதான் ஒருத்தவங்க
கேம் விளையாடுறவன். ஒருத்தனை வந்து வாண்டடாக ட்ரிகர் பண்ணி அவனை வந்து சண்டைக்கு வர வச்சு அதுக்கப்புறம் சண்டைக்கு போகிறது இருக்குல்ல, அது வந்து நாசுக்கான வேலையை பார்க்குறது. ஸோ ஆல்ரெடி விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கிளவரான பிளேயர்னு காமிச்சிட்டாரு. கூட இருந்தவங்களை எல்லாரும் காலி பண்ணிட்டாரு. அவனுங்களுக்குலாம் ஓட்டே வராமல் பண்ணிட்டாரு. சுபிக்ஷா ஆகட்டும், வியானா ஆகட்டும், எல்லாரையும் தட்டி விட்டாப்புல. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, ஆப்போசிட்டில் இருக்காங்களே அவங்கள வந்து தூண்டி விட்டு அவங்க மூலியமா ஒரு கண்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்கு ஒரு கேம் போகுது அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனிவேஸ் ரம்யா ஜோவோட ஆட்டம், சந்திரமுகி பாம்போட ஆட்டம் இதுக்கப்புறம் நம்ம நிறைய பார்க்க போகிறோம்னு தோணுது. உங்களுக்கு கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.